இருக்கையில உட்கார்ந்து எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்த நீங்க கண்களை மூடும் போது இமைக்கும் நொடியில காணாம போறீங்க. நீங்க கண் திறக்கும் போது உலகமே மாறி போயிருக்கு. சுத்தியும் முத்தியும் பார்த்தா எல்லாமே தலைகீழா இருக்கு. எல்லாமே பழைய தொழில்நுட்பங்களா மாறி போயிருக்கு. ரொம்ப குழப்பமா இருக்கு. யாருக்காச்சும் போன் பண்ணலாமான்னு பார்த்தா உங்க கையில இருந்த ஸ்மார்ட் போனை காணோம். அங்க ஒரு பழைய லேண்ட்லைன் இருந்துச்சு. அதுவும் சுத்தி டயல் பண்ற பழங்கால தொலைபேசி. அது உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணவும் தெரியல. என்ன இது என்ன கனவா இல்ல ஏதாச்சும் டைம் டிராவல் பண்ணி இங்க வந்து நாம மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு நீங்க யோசிக்கும் போதுதான் திரும்பி சுவரை பாக்குறீங்க. அடுத்த கணம் மனம் பதைக்குது. அந்த சுவர்ல இருந்த நாள்காட்டியில இருந்த வருடம் 1975. யாரும் அங்க இல்ல. பெரிய அமைதி. நீங்க அப்படியே உறைஞ்சு நிக்கும் போது சட்டுன்னு ஒரு சத்தம். அங்க இருந்த ஒரு பழைய சிஆர்டி பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தானா ஆன் ஆகி மர்மமா பேச தொடங்குச்சு. அதுல ஒரு அசாத்தியமான குரல் கேட்டுச்சு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. ஒரு சின்ன கால பயணம் எப்படி இருந்துச்சு? கவலைப்படாதீங்க, கடந்த காலமானாலும் தமிழ் ஃபேக்டரி உங்களை தொடர்ந்து வரும். ஜோக்ஸ் அபார்ட், காரணமாக தான் இந்த முன்னோட்டத்தில் அந்த கால பயணத்தில் உங்களை நான் இழுத்து விட்டேன். நம்மளுக்கு டைம் டிராவல் பண்ணக்கூடிய ஆற்றல் கிடைச்சு நமக்கு தொடர்பே இல்லாத ஒரு பழங்காலத்தில் நாம் மாட்டிக்கிட்டோம்னா அந்த தருணத்தில் எதிர்காலத்துக்கு தகவல் கொடுக்க முடியாமல் ஒரு தூசி மாதிரி நாம் காணாமல் போயிடுவோம். நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸே இந்த உலகத்தில் இல்லாமல் போயிடும். நான் இவ்வளோ நேரம் கற்பனையாக ஒரு டைம் டிராவல்குள்ளே மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க. 2036 இருந்து டைம் டிராவல் பண்ணி ஒருத்தர் 1975 வருஷத்துக்கு பின்னோக்கி போறாரு. திரும்ப 2036 தன்னுடைய சொந்த காலத்துக்கு அவர் போகணும்னு நினைக்கும் போது இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட காலமான 2000 அவர் மாட்டிக்கிட்டாரு. அவர் திரும்ப தன்னுடைய சொந்த காலத்துக்கு போறதுக்கு முன்னாடி எதிர்காலத்தை பத்தின பல ரகசியங்களை 2000 சேர்ந்த மக்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த பதிவுக்குள்ள யார் அந்த மர்ம கால பயணி? 2036 இருந்து வந்த அவர் சொன்ன பயங்கரங்கள் என்ன? எதிர்காலத்துல உலகம் எப்படி இருக்கும்? அவருடைய டைம் டிராவல் டிவைஸ் எப்படி இருந்துச்சு? சுருக்கமா சொல்லணும்னா a man from 2036. இந்த பதிவை கடைசி வரைக்கும் உட்கார்ந்து முழுசா பாருங்க. சுவாரஸ்யம் குறையாத, சலிப்பு தட்டாத பல விடயங்கள் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ், உங்கள் வழியில். வருடம் 2000. The world is entering into the new millennium. அது கம்ப்யூட்டர்கள் இந்த உலகத்தை ஆக்கிரமிக்க தொடங்கிய காலகட்டம். அமெரிக்கர்கள் எல்லாருடைய வீட்லையும் இன்டர்நெட் வசதி அறிமுகமாகுது. அந்த தருணம் இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான எந்த சோஷியல் பிளாட்ஃபார்மும் கிடையாது. மக்கள் இணையதளம் வழியா ஒருத்தரோடு ஒருத்தர் தொடர்பு கொள்ள ஃபோரம்ஸ் மாதிரியான வெப்சைட்ஸை பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க. 2000 அக்டோபர் 14 அன்னைக்கு இரவு பேரனாய் மேகசின் அப்படிங்கிற ஒரு ஃபோரம்ல எரேஷியா அப்படிங்கிற யூசரும் G0 அப்படிங்கிற யூசரும் சேட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சேட் பாக்ஸுக்குள்ள வந்து மர்மமான முறையில் ஜாயின் ஆகுது இன்னொரு யூசர் ஐடி. அந்த ஐடியோடைய நேம் டைம் டிராவல் _01. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மர்மமான உறுப்பினரும் மெல்ல பேச்சு கொடுக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுடைய கான்வர்சேஷன் வளர்ந்துகிட்டே வரும்போது ஒரு கட்டத்துல அந்த மர்ம நபர் தான் ஒரு கால பயணினும் 2000ல ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறு காரணமா தற்காலிகமா இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்றாரு. மற்ற மெம்பர்ஸ் ஆரம்பத்துல இத பிராங்க்னு நினைச்சாங்க. ஆனா போக போக அந்த ஸ்ட்ரேஞ்சான டைம் டிராவல் ஐடி சொன்ன விஷயங்கள் 2000வது ஆண்டு தொடங்கி இப்ப வரைக்கும் பேசப்பட்டு வரும் பெரும் மர்மமா தொடர்ந்து வருது. அப்படி அவர் என்ன சொல்லி இருக்காருன்னு பார்த்தோம்னா, என் பேரு ஜான்.
நான் அமெரிக்க இராணுவத்துடைய 177வது கால பயண பிரிவை சேர்ந்தவன். சரியா, நான் 2036வது வருஷத்திலிருந்து காலம் பயணம் பண்ணி இங்க வந்திருக்கேன். 2036ல் நான் புளோரிடாவில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு ரகசியமான வேலைக்காக நான் 1975க்கு டைம் டிராவல் பண்ணி போயிருந்தேன். அது என்ன வேலைன்னு மெம்பர்ஸ் சேட் பண்ணி கேட்க அவர் சொல்றாரு, 2036ல் இந்த உலகத்தில் இருந்த எல்லா கம்ப்யூட்டர்ஸும் யூனிக்ஸ் டைம் அவுட் எரர்னு சொல்லப்படுற ஒரு சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்னால கிராஷ் ஆகிடுச்சு. இதை சரி பண்ணக்கூடிய சீக்ரெட் கோட் 1975 சேர்ந்த IBM 5100 அப்படிங்கிற கம்ப்யூட்டர்ல இருக்கு. இது IBM கம்பெனி வெளியிடாம வச்சிருந்த சீக்ரெட்டான ஒரு கம்ப்யூட்டர். ஃபியூச்சர்ல இருந்து கால பயணம் பண்ணி கடந்த காலமான 1975க்கு போய் அந்த கம்ப்யூட்டர்ல இருந்த சாஃப்ட்வேரை கலெக்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப 2036க்கு கால பயணத்தை தொடங்கும் போது எதிர்பாராத விதமா ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறுனால 25 வருடம் தாண்டி போன என்னுடைய மிஷன் 2000லேயே நின்றுடுச்சு. சீக்கிரம் என்னுடைய டைம் டிராவல் டிவைஸை நான் சரி பண்ணிடுவேன். அதுக்குள்ள இங்க இருக்கிற மக்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்க மிகப்பெரிய மர்மம் என்னன்னா, இப்படி ஒரு சீக்ரெட்டான கம்ப்யூட்டர் வச்சிருந்ததையும் அதுக்குள்ள சீக்ரெட் கோட்ஸ் இருந்ததும் உண்மைதான்னு 2004ல் IBM நிறுவனமே ஒத்துக்கிட்டாங்க. மக்கள் இதன் பிறகு இவரை கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சாங்க. நீங்க சொல்றதெல்லாம் எப்படி நம்புறது? உங்க டைம் டிராவல் மிஷினை காட்ட முடியுமான்னு இணையதள உறுப்பினர்கள் கேட்க அடுத்த 2 நாட்களுக்கு அந்த ஐடி ஆக்டிவாவே இல்லை. சடனா 3வது நாள் எல்லோருக்கும் பேரதிர்ச்சி. இதை உங்களால புரிஞ்சுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இதை பாருங்க அப்படின்னு அவருடைய டைம் டிராவல் மிஷினுடைய டெக்னிக்கல் டயக்ராமையே ஷேர் பண்ணியிருந்தாரு. இதுல புரோட்டான் ஆக்சிலரேட்டர், கிராவிட்டி ஸ்டெபிளைசர் அப்படின்னு பல ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு இந்த டைம் டிராவல் மிஷன் புரியுதா? கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் ஒரு காருக்குள்ள அந்த மொத்த டைம் டிராவல் இன்ஜினே இருக்கிற மாதிரி புகைப்படங்களையும் அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. சொல்ல போனா அந்த மொத்த செட்டப்பும் ஒரு காருக்குள்ள சுருங்கி இருந்துச்சு. இவ்வளவு சின்ன டைம் மிஷினான்னு உறுப்பினர்கள் கேட்க எதிர்காலத்துல இது சாத்தியம்னு ஜான் சொல்லி இருக்காரு. சரி, இது எப்படி வேலை செய்யும்னு உறுப்பினர்கள் கேட்குறாங்க. இயந்திரத்துல ஒரு கருப்பு பெட்டியை காண்பிச்ச ஜான் இதுக்கு கிராவிட்டி டிஸ்ட்ராக்ஷன் யூனிட்னு பெயர் சொல்றாரு. இதுக்கு மேல இருக்கிற இந்த காந்தங்கள் தான் கருந்துளைகளை, அதாவது மினி பிளாக் ஹோல்ஸை உருவாக்கும். அது ஸ்பேஸையும் டைமையும் வளைக்கும். ஒளியே இதுக்குள்ள இழுக்கப்படும். அப்படிப்பட்ட இந்த கருந்துளைக்குள்ள நுழைஞ்சுதான் நான் ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு கால புள்ளிக்கு தாவறேன்னு அவர் சொல்லியிருந்தாரு. இப்படி தொடர்ந்து உறுப்பினர்கள் கேள்விகள் கேட்க கேட்க அவர் பதில் சொல்லிக்கிட்டே வராரு. அந்த பதில்களை இப்ப நாம தொடர்ந்து பார்ப்போம். கால பயணம் செய்யும் போது என்னையே நான் திரும்பவும் வேற இடத்துல பார்த்தா, வேற டைம் லைன்ல பார்த்தா என்ன ஆகும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எதுவும் ஆகாது. நான் இங்க இருக்கிற என்னுடைய சின்ன வயசு ஜானை சந்திக்கிறது மூலமா என்னோட உலகத்தை மாத்தல. அதுக்கு மாறா நான் ஒரு புதிய டைம் லைனை உருவாக்குறேன். அந்த டைம் லைன் தனியா டிராவல் ஆகிக்கிட்டு இருக்கும். இந்த உலகத்துல நான் என்ன செஞ்சாலும், என்னுடைய சின்ன வயசு ஜானை கொன்னே போட்டாலும் அது என்னுடைய 2036 பாதிக்காது. மேலும் 2036ல் உலகம் எப்படி இருக்கும்னு நீங்க கேக்குறீங்க. அந்த காலகட்டத்தில் இன்டர்நெட், செல்போன் இது எல்லாம் இருக்குமானும் கேக்குறீங்க. உண்மை என்னன்னா 2036ல் வாழ்க்கை நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. உங்க உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. எதிர்காலத்துல வாழ்க்கை ரொம்ப எளிமையா இருக்கும். இன்னைக்கு மாதிரி மக்கள் அப்போ சோம்பேறிகளா இருக்க மாட்டாங்க. சமூக உறவு, மதம், விவசாயம் இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த காலத்திலும் இன்டர்நெட் இருக்கு, ஆனா அடிப்படை தேவைகளுக்கு மட்டும்தான் மக்கள் அதை பயன்படுத்துறாங்க.
பெரிய நகரங்கள் அழிஞ்சிட்டதுனால மக்கள் கிராமத்துக்கு புலம்பெயர்ந்து போய் இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எதிர்காலத்துல மக்கள் இசைக்கருவிகள் வாசிக்கிறதையும் புத்தகங்கள் படிக்கிறதையும் நேசிக்கிறாங்க. மக்கள் ஒருத்தர் நேரில் பார்த்து பேசுறதையே விரும்புறாங்க. முக்கியமான விஷயம், அப்போ செல்போன்ஸ் இருக்காது. எல்லார் கையிலையும் ஒரு பேண்ட் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு உலகத்தையே சுத்தி வரலாம். உங்களுடைய அடிப்படை ஆவணங்கள், தொலைபேசி எண்கள், டிராவல் டிக்கெட், பேங்க் அக்கவுண்ட் இப்படி எல்லாமே அந்த மெலிதான பேண்டுக்குள்ள அடக்கப்படும். இதை தொடர்ந்து அது உங்களுடைய டெலிபோர்டேஷன் ஐடியாவும் இருக்கும். ஆமா, எதிர்காலத்துல நாடு விட்டு நாடு போக டெலிபோர்டேஷன் பூத்ஸ் இருக்கும். அந்த பூத்ஸ்குள்ள ஒரு வார்ம் ஹோல்குள்ள புகுந்து மற்றொரு வார்ம் ஹோல் வழியா வெளியே வந்து மக்கள் பயணம் பண்ணுவாங்க. மேலும் 2030 டைம் டிராவல் மிஷின் கண்டுபிடிக்கப்படும். அதை முதல்ல யூரோப்ல இருக்கிற அணு ஆராய்ச்சி மையமான சர்ன் தான் கண்டுபிடிப்பாங்க. அவங்க கிட்ட தான் ஒளியை விட வேகமா போகக்கூடிய பார்ட்டிகல் ரியாக்டர்ஸ் எல்லாமே இருக்கு. இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட டைம் டிராவல் மிஷின் பொதுமக்களுக்கு கொடுக்கப்படாது. இதை அவங்க தவறா பயன்படுத்தக்கூடும். அதனால அரசாங்கம் தன்னுடைய படைப்பிரிவுல டைம் டிராவல் சோல்ஜர்ஸை உருவாக்கி இருக்காங்க. அந்த படைப்பிரிவுல 177வது பிரிவுடைய இராணுவ அதிகாரி தான் நான். சில பேர் என்கிட்ட வந்து எதிர்காலத்துல ஏற்படக்கூடிய பங்கு சந்தை விவரங்களை கேட்குறீங்க. நான் ஒன்னும் இங்க உங்களை பணக்காரர்களாக்க வரல. உங்க நேரத்தை இப்படி சுயநலமான விஷயத்துல செலவிடாதீங்க. யாரும் சொல்லாத ஒரு ரகசியத்தை சொல்றேன். கால இயந்திரத்தை கண்டுபிடித்த எங்களால 2365வது வருடத்தை கடந்து போகவே முடியல. அப்படி போனவங்க யாரும் திரும்பவும் வரவே இல்லை. ஏன்னு புரியுதா? அந்த வருஷத்துக்கு அப்புறம் இந்த பூமியே இங்க இல்ல. பூமியே மொத்தமா அழிஞ்சிருக்கணுங்கிறது எங்களுடைய கணிப்பு. இதனாலதான் எதிர்கால வாசிகளான நாங்கள் இருக்கிற நாட்களை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி அதிர வைக்கும் பல மர்மங்களை சொல்லி முடிக்கிறாரு ஜான். இதுக்கப்புறமும் நிறைய பேர் இவரை நம்ப மறுத்தாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த பார்த்த பிறகு நம்பாதவங்களுக்கு கூட ஒரு பயம் வந்துச்சு. அவர் காண்பித்த கால இயந்திரத்துல அந்த கருந்துளையை உருவாக்கக்கூடிய பகுதிக்கு மிக அருகில ஒரு லேசர் லைட்டை இவர் அடிக்கிறாரு. அந்த ஒளி வெளிச்சம் அப்படியே பெண்டாகி டிராவல் ஆகுது. விஷயம் என்னன்னா, ஒளியை வளைக்கக்கூடிய சக்தி கருந்துளைக்கு மட்டுமே உண்டு. மேலும் அந்த இயந்திரத்துல நிறைய இடத்துல வார்னிங் சிம்பிள்ஸும் சேஃப்டி சிம்பிள்ஸும் அங்கங்க இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் உண்மையிலேயே இவர் பிளாக் ஹோலை உருவாக்குறாரு. இவர் உண்மையான கால பயணிதான் அப்படின்னு எல்லோரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எதிர்காலத்தை பத்தி பல மர்மங்களை சொல்லிக்கிட்டே இருந்த ஜான் மார்ச் 24, 2001 அன்னைக்கு பதிவு செஞ்சதுதான் கடைசி மெசேஜ். அதுக்கப்புறம் இன்டர்நெட்ல இருந்து இவர் மொத்தமா காணாம போறாரு. இவர் கொடுத்த கடைசி மெசேஜ்: உங்க கார் நடு ரோட்ல நின்னு போச்சுன்னா உங்ககிட்ட ஒரு பெட்ரோல் கேன் இருக்கான்னு உறுதி செஞ்சுக்கோங்க. எச்சரிக்கையா இருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் டிராவல் _0 லாக் அவுட் ஆகுது. இந்த சீக்ரெட் மெசேஜுக்கான அர்த்தம் யாருக்குமே புரியல. அதுக்கப்புறம் அந்த ஐடி இப்ப வரைக்கும் லாகின் ஆகவே இல்லை. ஜான் டைம் டிராவல் மிஷின்ல ஏறி 2036க்கு போயிட்டாருன்னு அவருடைய ஆதரவாளர்கள் நம்பினாங்க. ஆனா உலகம் அவர் சொன்ன 2004ஆம் ஆண்டிற்காக காத்திருந்துச்சு. ஆமா, 2004ல் அமெரிக்காவில் ஒரு பெரும் போர் நடக்கும்னு அவர் சொல்லி இருந்தாரு. மேலும் 2015ல் ஒரு பெரிய நியூக்ளியர் வாரே நடக்கும்னு சொல்லி இருந்தாரு. இது எல்லாத்தையும் ரஷ்யா தான் தொடங்கி வைக்கும்னு அவர் கிளைம் பண்ணாரு. ஆனா இந்த இடத்துல தான் இந்த கதையில பெரும் திருப்பு முனை. அவர் சொன்ன மாதிரி 2004லையோ இல்ல 2015லையோ அந்த விஷயங்கள் எதுவும் நடக்கவே இல்லை. அதனால இவர் ஒரு பொய்யான ஆசாமியா இருக்கலாம்னு எல்லோரும் நினைச்சாங்க. ஆனா இதுக்கும் ஜான் ஒரு தியரிய கொடுத்துட்டு தான் போயிருந்தாரு. நான் கால பயணம் செய்து உங்க உலகத்துக்கு வந்ததே இந்த உலகத்தின் கால வரிசைய, அந்த டைம் லைனை மாத்திடுச்சு. நான் சொன்ன விஷயங்களை நீங்க முன்னவே தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த உலகத்துல அது நடக்காமையும் போகலாம். நான் வந்த உலகம் வேற, நீங்க வாழும் உலகம் வேற.
பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ல 1% மாற்றம் இருந்தாலும் பேரழிவுகள் தள்ளி போகலாம். இந்த இடத்துல மெனி வேர்ல்ட் இன்டர்பிரேஷன் அப்படின்னு அறிவியல் ரீதியான ஒரு விளக்கத்தையும் ஜான் கொடுக்கிறாரு. இது அவரை தீவிரமா நம்புறவங்களுக்கு ஒரு பெரிய பிடிமானத்தை கொடுத்துச்சு. இதன் பிறகு ஜான் காணாம போய் சில வருடங்கள் கடந்து போகுது. இணையதளத்துல என்னென்னைக்கும் பேசக்கூடிய ஒரு டாபிக்கா இது மாறுது. குறிப்பா 2008 சில தனியார் துப்பறியும் நிபுணர்கள் களத்துல இறங்குனாங்க. இந்த யூசர் ஐடி உடைய ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி 2 பேரை அவங்க நெருங்கினாங்க. ஒருத்தர் லாரி ஹேபர், இன்னொருத்தர் ரிகார்டோ ஹேபர். இந்த சகோதரர்கள் பெயர்ல ஜான் டிட்டர் ஃபவுண்டேஷன் ஒரு நிறுவனமே இருந்திருக்கு. இதுல ஒருத்தர் வழக்கறிஞராகவும் இன்னொருத்தர் கம்ப்யூட்டர் கீக்காவும் இருந்திருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்திய ஒரு இணையதள நாடகம் தான் இந்த டைம் டிராவல் கதைன்னு எல்லோரும் நினைச்சாங்க. மேபி அதுவும் உண்மையா இருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் அவிழ்க்கப்படாத மர்மம் என்னன்னா, 1975 IBM கம்ப்யூட்டர்ல ரகசியமா வைக்கப்பட்டிருந்த சீக்ரெட் கோட்ஸ் பத்தி இந்த சகோதரர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அது அந்த கம்பெனில வேலை செஞ்ச எம்ப்ளாயிஸ்க்கே தெரியாது. கடைசி முடிவு என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் இணையதளத்துல ஜான் ஒரு லெஜெண்ட். அவர் ஒரு புத்திசாலித்தனமான எழுத்தாளரா இல்ல நம்மளை எச்சரிக்க வந்த உண்மையான கால பயணியா? அறிவியல் ரீதியா காலத்துல பின்னோக்கி செல்வது சாத்தியமில்லாத விஷயமா இருந்தாலும் எதிர்காலம்தான் இதற்கு பதில் சொல்லணும். அதுவரை ஜான் டிட்டர் என்பவர் ஒரு மர்மம், தீர்க்கப்படாத தேடப்படும் மர்மம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காலப்பயணம் உண்மையிலேயே சாத்தியமா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.